வணக்கம் வணக்கம் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சி தமிழர்களே தமிழர்களேல தமிழை கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு ஒண்ணு இல்ல 2 பேர் வராங்க. மலரினும் மெல்லுது காமம் சிலர் அதன் செவ்வி தலைப்படுவர்னு எழுதுவார். 1289வது குறட்பா அந்த குறட்பா. மலரை விட மென் தன்மை உடையது காதல் உணர்வுகள். ஆனால் அது எல்லாராலையும் உணர முடியாது. எல்லாரும் காதலிக்கலாம். அந்த செவ்வி உணரக்கூடியவர்கள் ஒரு சில பேர் தான். காதல் எங்கே அரும்புகிறது? ரொம்ப அழகா சொல்லுவார். இரு நோக்கு இவள் உண்கண் உள்ளது, ஒரு நோக்கு நோய் நோக்கு, மற்ற நோய்க்கு மருந்துன்னு எழுதுவார். 1091வது குறள். 2 நோக்கு வச்சிருக்கா. ஒன்று காதல் நோயை இவ தான் தரா, அந்த நோயை தீர்க்கிற மருந்தாவும் இவ தான் இருக்கிறா. பாருங்க எவ்வளோ அழகா. என் நோக்கும் காலை நிலன் நோக்கும், நோக்காக்கால் தான் நோக்கி மெல்ல நகும்னு எழுதுவார். 1094வது குறள். நான் பார்க்காத போது தலையை கீழே பார்க்குறா, நான் பார்க்கும்போது என்ன பார்க்குறா. திரைப்பட பாடல் கூட வரும் இல்லையா, அந்த மாதிரி ரொம்ப அழகா. குறிக்கொண்டு நோக்காம எல்லார் ஒரு கண் சிறக்கணித்தால் போல நகும்னு எழுதுவார். 1095. நேராக பார்க்க மாட்டா, சாஞ்ச மாதிரி பார்க்குறா. ரொம்ப அழகா. கண்ணோடு கண்ணினை நோக்கோக்கின் வாய்ச்சொற்கள் என்ன பயனும் இல்லை. இது பார்த்தீங்கன்னா 1100வது குறட்பா. கண்ணோடு கண் பேசும்போது அந்த மொழி காதல் மொழிக்கு அப்புறம் வார்த்தைகள் தேவையில்லை. அந்த மொழி, அந்த உடல் மொழி, அது மிக மிக நுண்மையானதுன்னு சொல்லுவாள். இப்போது தலைவனை பார்க்க முடியல தலைவிக்கு. இப்போ தலைவனை பார்க்கணுன்னு துடிப்பு இருக்குது. அப்போ அவர் சொல்கிறா, மனசு நான் நினச்சோன்னு அந்த அவர் இடத்துக்கு போயிடுது. ஆனால் அவரை பார்த்து காதல் கொண்ட கண் போக துடிக்குது, ஆனால் போக முடியல. அவர் சொல்லுவா, கண்ணும் கொலச்சேரி நெஞ்சே இவை என்னை தின்னும் அவர் காதல் உற்று. நீ இந்த நெஞ்சே, நீ அடுத்த வாட்டி நீ போகும்போது நீ போயிடுற நினச்ச இடத்துக்கு, ஆனால் இந்த கண்ணு பார்க்க முடியாமல் அழுவுது. தயவு செய்து இந்த கண்ணையும் சேர்த்து கூட்டிட்டு போ. எந்த அந்த நுண்மையை எவ்வளவு அழகாக எடுத்து அந்த காதல் உணர்வுகளோடு அவர் கலந்து தருகிறார். காமத்துப்பால் நம்ம எடுத்து படிக்கும்போது அதில் விரசம் என்றதே இருக்காது. எப்படி காதல் வந்தது ரொம்ப அழகாக சொல்லு. கண்டது மண்ணும் ஒரு நாள், அலர் மண்ணும் திங்களை பாம்பு கொண்டற்று. 1146வது குறள் இது. ஒரே ஒரு நாள் தான் அவளை பார்த்தேன், அதுக்குள்ள அது அப்படியே பத்திக்கிச்சுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி அந்த உணர்வுகள். திங்களை பாம்பு, அப்போவே சந்திர கிரகணம்லாம் ரொம்ப வள்ளுவர் அழகா சொல்றாரு. அந்த மாதிரி ஊர் ஃபுல்லாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க, நாங்கள் 2 பேர் காதலிக்கிறோம் அப்படின்னுட்டு. அப்போது அந்த தலைவி எப்படி இருந்தார்னா, ஷி வாஸ் அ ஸ்ட்ராங் வில்டு லேடி. எ மெய்டன் ஹேத் நோ டங்குன்னு ஷேக்ஸ்பியர் சொல்லுவார். அவளுக்கு பேச வராது. ஆனால் இந்த காதல் தலைவி பார்த்தீங்கன்னா வள்ளுவ காதலி, ரொம்ப ஸ்ட்ராங் வில்டு. அவள் சொல்லுவா, என்னை நோக்கி இந்த ஊர் அலர் பேசுது, நானும் இவரும் பேசிகிட்டு இருக்கோம், ஊர் சுற்றுறோன்னு. நான் பயப்பட மாட்டேனே. ஊரார் கவ்வை எருவாக, அன்னை சொல் நீராக, நீளுமின் நோய். இவங்க சொல்கிற அந்த அலரெல்லாம் எங்கள் காதல் பயிருக்கு உரமாக்கிடுவேன். என்னுடைய அன்னை, எப்போதும் திட்டக்கூடியவங்க வீட்டில் அம்மா தான் இருப்பாங்க இல்லையா மோஸ்ட்லி, அதை நான் நீராக்கி எங்கள் காதல் பயிர் வளரும். எப்படி அதை எப்படி கொண்டு வரா பாருங்க. அதே மாதிரி காதல் தலைவன் வரா, பரந்த மார்போடு அப்படி கம்பீரமாக அந்த தலைவன் வரா. தலைவி அவன் நம்பி வந்தவுடனே நம்மளை வரவேற்பா, ஆற தழுவான்னு சந்தோஷமாக வரா. அவள் சட்டுன்னு அப்படி கோபமாக போயிட்டா. என்னம்மா ஏமா கோபமாக போகிற? இரியா, உனக்கு நான் சொந்தம், எனக்கு நீ சொந்தம். நீ பாட்டி பரந்த மார்போடு அப்படி நடந்து வர உன்னை எல்லா பெண்களும் பார்த்தாங்க, உன் மார்பு பரத்தமே அடைந்து விட்டது. பாருங்க, அந்த காலத்தில் பெண்ணியலார் எல்லாரும் கண்ணின் பொது உண்பர் நன்னேன் பரத்தனின் மார்பு. ஆன பரத்தன்னு சொல்லக்கூடிய தைரியம் அந்த பெண்ணுக்கு இருந்தது. கவிதையில் அறம், பொதுவாக இலக்கியம் என்பதே அறத்திற்காகத்தான். அதில் குறிப்பாக தமிழ் மரபில் புலவர்களுக்கு மட்டும்தான் அறம் பாடுவதுன்னு ஒரு தகுதி கொடுத்துருக்காங்க. ஞானகுத்தனுடைய ஒரு கவிதை இருக்குது, அம்மாவின் பொய்கள். ஒரு முறம் தவிட்டிற்காக என்னை வாங்கினேன் என்றாய், தின்பண்டங்கள் ஏதும் கேட்டால் சாமி கண்ணை குத்தும் என்றாய், பெண்களுடன் பேசினால் காதருந்து போகும் என்றாய். அம்மா, இத்தனை பொய்களை சொன்ன அம்மா, இன்று ஏன் அம்மா பொய்களை நிறுத்தி கொண்டாய்? தவறு மேல் தவறு செய்யும் ஆற்றல் எனக்கு போய்விட்டதென்றா, அல்லது வயது வந்தவர்களுக்கான பொய்யை அரசாங்கமே சொல்லும் என்பதாலா? தாய்ப்பாலை போல் தாய் பொய்யை நிறுத்தலாகுமோ? உன்மகன் உன்னை விட்டால் வேறெங்கு பெறுவான் பொய்களை. இந்த கவிதையில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, அம்மா பொய் சொல்லுவாங்கன்ற ஒரு இடத்துக்கு ஒரு குழந்தை வரக்கூடிய ஒன்று இருக்குல்ல, குழந்தையோ மகனோ மகளோ, நம்மளுக்கெல்லாம் ஒன்று சொல்லப்படுது, அம்மா அப்படி பொய்யெல்லாம் சொல்ல மாட்டாங்கன்னு. ஆமாம், அம்மா பொய் சொல்வதற்கான அநேக தேவைகள் இருக்குது. தேவை என்றால் அது வறுமையில் காரணமாக இருக்கலாம், சூழல் காரணமாக இருக்கலாம், என்னவா வேணாலும் இருக்கலாம். அப்போ நம்மளுக்கு காலகாலமாக நமக்கு சொல்லப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு மித்து,
அம்மா என்பது பொய்யெல்லாம் சொல்ல மாட்டார்கள் என்றால் அம்மா பொய் சொல்வார்கள் அப்படின்ற ஒரு கருத்தை முக்கியமானது. இதில் என்னன்னா, இதில் அறம் எங்கே வருதுன்னா, தவறு மேல் தவறு செய்யும் ஆற்றல் போய்விட்டதென்றா, அல்லது வயது வந்தோர்களுக்கான பொய்யை அரசாங்கமே சொல்லும் என்பதாலா? இந்த இடம் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த வயது வந்தோருக்கான பொய்யை அரசாங்கம் சொல்லும், அரசாங்கம் அந்த தகுதியை எடுத்துக்கிறோம்ன்றனால, அந்த பொறுப்பை எடுத்துக்கிறோம்ன்றனால நீ எனக்கு பொய் சொல்கிறதை நிறுத்திட்டையா? இந்த அறமற்ற உலகத்துக்குள் நம்மளை தள்ளுகின்றதை பற்றியான, உள்ளே கொண்டு போய் நம்மை விடுவதை பற்றியான கவிதை இந்த கவிதை. அந்த வகையில் இது ரொம்ப முக்கியமான கவிதை. இன்னொரு கவிதை இருக்குது, அது என்ன, இசை கவிஞர் இசையுடைய கவிதை. ஒரு பைத்தியம் கேரி பேக்கில் டீ வாங்கி கொண்டு போவதை பார்த்தேன். பைத்தியத்திற்கு டீ குடிக்க வேண்டியிருக்கிறது. தெய்வமே, அந்த அக்டோபர் 24 நான் பைத்தியத்தின் டீ என்பேன். அந்த பைத்தியத்தின் டீ சூடு குறையாது இருக்கட்டும், சுவை குறையாது இருக்கட்டும், பருக பருக பல்கி பெருகட்டும். எனக்கு இந்த கவிதை ஒரு ஒரு நம்ம வறுமையை விதவிதமாக பார்க்குறோம், வேறு வேறு வகையான வறுமையை பார்க்குறோம். ஆனால் இந்த கவிஞர் இதை பார்க்கும்போது, ஒரு பைத்தியம் கேரி பேக்கில் டீ வாங்கிட்டு போகிற ஒரு பைத்தியத்துக்கு இன்னும் பைத்தியம், அது பைத்தியமானாலும் கூட அதுக்கு டீ தேவைப்படுது. அந்த டீ வாங்கிட்டு போகிறத பார்க்கும் பொழுது தாங்கவே முடியல. தெய்வமே, இந்த அக்டோபர் 24 நான் பைத்தியத்தின் டீ என்பேன் அப்படின்னு சொல்கிற இடத்துல அந்த பைத்தியம் அந்த பைத்தியத்துக்கு அந்த டீ சூடு குறையாது இருக்கட்டும், சுவை குறையாது இருக்கட்டும், பருக பருக பல்கி பெருகட்டும்னு ஒரு மாபெரும் அறத்தின் பிரதிநிதியாக ஒரு கவிஞன் சொல்லுகின்ற இடம் இது. ஒரு ஈழத்தில் ஒரு பழமொழி இருக்குது, வரும் வரைக்கும் பயம், வந்துவிட்டால் பரம சுகம்னு. பைத்தியத்தை பற்றி தான் அந்த பழமொழியே. அதாவது வர்ற வரைக்கும் தான் பயம். பைத்தியம் வந்துருச்சுன்னா பைத்தியத்துக்கு பிரச்சனையே இல்லை, அது வாட்டுக்கு இருக்கலாம். ஏன்னா அதுக்கு பிறகு அது பைத்தியம்னு தான் அறிய போகிறதில்ல, அது மகிழ்ச்சியாக இருக்கும். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு பைத்தியத்திற்கும் கூட பசின்னு ஒன்று இருக்குது, அது டீ வாங்கிட்டு போக வேண்டிய தேவை இருக்குது. இன்னும் டீயே கேரி பேக்கில் வாங்கிட்டு போகுது. அப்படிப்பட்ட ஒரு பைத்தியத்தை பார்க்கின்ற ஒரு கவிஞனுக்கு, ஒரு பெரிய மானுடத்தின் மீதான மிகப்பெரிய நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய, பெரும் பிரியம் வைத்திருக்கக்கூடிய ஒருவனுக்கு இந்த டீ சூடு குறையாது இருக்கணும்னு அவனுடைய வேண்டுகோளை முன்வைக்கிறான். சுவை குறையாமல் இருக்கணும்னு சொல்கிறான். அப்புறம் அது குடிக்க குடிக்க மணிமேகலை கையில் இருக்கக்கூடிய காயசண்டி கையில் இருக்க அந்த அச்சய பாத்திரத்துலேருந்து பெருகிற மாதிரி அந்த டீ பெருகட்டும்னு சொல்கிறான். இது ஒரு ஆணை தான், ஒரு கவிஞனுடைய ஒரு ஆணை. ஆனால் அந்த ஆணைக்கு பின்னாடி ஒரு மாபெரும் அறமும் ஒரு மாபெரும் பிரியமும் அன்பும் இருக்குது. இந்த பைத்தியத்தினுடைய டீ சூடு குறையாது இருக்கட்டும், சுவை குறையாது இருக்கட்டும். 2 எக்கனாமிஸ்ட் வந்திருக்காங்க. வணக்கம் சார், வெல்கம் டு தி ஷோ. புகழேந்தி சார், இப்போ இந்தியன் எக்கானமி, வேர்ல்டு எக்கானமி அதெல்லாம் விட்டுருவோம். தமிழ்நாட்டு பொருளாதாரம் அடுத்த 5 வருஷத்துல எப்படி இருக்க போகுது? 5 வருஷத்துல நம்ம எப்படி இருக்க போறோம் அப்படிங்கிறத நினைக்கும் போது கொஞ்சம் அச்சமாக தான் இருக்கு. ஏன்னா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழகத்தோட பொருளாதாரம் அரசு சார்ந்த பொருளாதாரமாக மாறிடுச்சு. இப்போ கிட்டத்தட்ட 4.5 லட்சம் கோடி கடனில் தமிழ்நாடு இருக்குது. அதுக்கு வட்டியே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50,000 கோடி கட்ட வேண்டிய வருஷத்துக்கு. இதுக்கு இடையில அரசு ஊழியர்கள் சம்பளம் ஒரு 60,000 கோடிக்கு மேலே, நலத்திட்டங்கள் ஒரு 40,000 கோடி அப்படின்னு பார்க்கும்போது டெவலப்மெண்ட், அதாவது பொருளாதார முன்னேற்றத்துக்கு இந்த அரசு எவ்வளோ செலவு செய்யும், எவ்வளோ நாளைக்கு மக்களுடைய பாரத்தை தான் தூக்கிட்டு நடக்கும், எப்படி அதிகமான ஒரு வரி வருவாயை உருவாக்கும் அப்படின்னா மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. அரசாங்கத்தின் தன்மை அது முழுக்கவே மாறி இருக்கு. இந்திய மக்களோட வில் அடிப்படையிலையோ அவங்களோட விருப்பங்களின் அடிப்படையிலையோ அப்படி இல்லாமல் இட் இஸ் ஆக்சுவலி பீங் டிக்டேட்டட் பை த இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஸ். சர்வதேச நிதி முதலீட்டாளர்களுடைய விருப்புகளுக்கு உட்பட்டு தான் இந்த ஒட்டுமொத்த இதுவுமே நிகழ்கிறது. ஸோ அடிப்படையாக நம்ம பொதுவாக இங்கே இந்த ஃப்ரீ மார்க்கெட் எக்கானமிஸ்ட் எல்லாருமே சொல்லக்கூடிய என்னென்னா they use the word retreat of the state. அரசாங்கம் பின்வாங்குது அப்படின்பாங்க. அரசாங்கம் பின்வாங்குது அப்படின்னா, ஸோ அரசாங்கம் பின்வாங்குது, மார்க்கெட் டேக்ஸ் ஓவர், சந்தை முன்னெடுக்குது அப்படின்னா, ஸோ இட்ஸ் இங்கே நம்ம அரசாங்கம் அமைதியாக உட்கார்ந்துருக்கிறது அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்லுவாங்க. பட் வாட் ரியலி ஹேப்பன் இஸ் the government is not retreated, government is actually playing on behalf of the corporates. அதாவது அரசாங்கம் பின்வாங்கிறதா சொல்லிட்டு அது முழுக்க கார்ப்பரேட் நலன் சார்ந்து சிந்திக்கக்கூடிய ஒரு அரசாங்கமாக மாறிடுச்சு. அது நம்ம ஒவ்வொரு இதுலையும் பார்க்கலாம். இஃப் யூ டாக் அபவுட் நியூ எஜுகேஷன் பாலிசி எடுத்துட்டோம்னா, இட்ஸ் ஜஸ்ட் பியூர்லி கமாடிஃபிகேஷன் ஆஃப் எஜுகேஷன், நத்திங் எல்ஸ். அண்ட் இப்போ புதுசாக அறிமுகப்படுத்திட்டு இருக்க 3 விவசாய சட்டங்களை எடுத்துக்கிட்டாலும் அதே தான். ஜிஎஸ்டிஆர், டிமானிட்டேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆல்வேஸ் அபவுட் ஒன் பிளேயிங் இன் ஃபேவர் ஆஃப் த கார்ப்பரேட்ஸ். வாட் இஸ் ரியலி டிமானிட்டேஷன்? டிமாண்ட் இஸ் ஆக்சுவலி வெல்த் ட்ரான்ஸ்ஃபர். இல்லாதவன்ட்டு பணத்தை பிடுங்கி யூ கிவ் இட் டு த ஸ்டாக் மார்க்கெட், யூ பம்ப் இட் டு த பேங்க் and then bank lend it to the pump. Bank அந்த பணத்தை எங்கே போடும்? All the money goes back to the stock market and the stock market actually creates a boom. And take the case of GST. GST என்னது? It basically you wipe out the capital.
சிறு முதலீட்டாளர்கள், சிறிய தொழிலதிபர்கள் அவங்ககிட்ட இருக்கக்கூடிய கேபிட்டலை வந்து ரிமூவ் பண்ணி யூ மூவ் தட் அவங்கள வந்து கேபிட்டலை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் தென் ஆக்சுவலி தென் அந்த அவங்க வெக்கேட் பண்ண ஸ்பேஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பெரிய தொழிற்சாலைகள், பெரிய முதலாளிகள் வந்து அந்த இடத்த டேக் ஓவர் பண்ணுறாங்க. அண்ட் தென் ஆக்சுவலி இட்ஸ் ஆல்வேஸ் அபவுட் வெல்த் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் புவர் டு த ரிச். இது நீங்கள் எல்லா இதுலையும் பார்க்கலாம். இது சோ கால் ஸ்மார்ட் சிட்டின்னு இட்ஸ் நாட் அ ஸ்மார்ட் சிட்டி, இட் இஸ் ஜஸ்ட் அ பிரைவேட் ஹெவன். You build privatization. You privatize your water distribution, you privatize your electricity distribution, you privatize every damn thing that you can think about. And also you build unnecessary flyovers. I mean, you go to any city that you will see some kind of flyovers coming, propping up unnecessarily, and then you have introduced new toll gate mechanism. That so என்ன நடக்குதுன்னா, use every avenues possible. எல்லா என்னென்ன possibilities இருக்கோ அந்த possibilities you loot the money from the people who just don't have anything. From the laborers, from the agriculturists, from the middle class, from everybody, and then loot it and pump it to the corporates. வாட்டர் டிஸ்ட்ரிபியூஷன், பவர் டிஸ்ட்ரிபியூஷனை வந்து கார்ப்பரேட் பண்ணிடுவாங்கன்னு இப்படிதான் சொன்னாங்க. முதல்ல ஏர்லைன்ஸ் வந்து ப்ரைவேட்டைஸ் பண்ணும்போது எல்லா பேரும் அழுதாங்க. ஏர்லைன்லாம் ப்ரைவேட் பண்ணால் யாரும் சாமானியர்கள்லாம் நீ போக முடியாது, ப்ரைவேட் கம்பெனிஸ் வரும், ஏகப்பட்டத்துக்கு ஏற்றிடுவாங்க, முடியாது அப்படின்னாங்க. என்னாச்சு? முதலெல்லாம் வந்து இந்தியன் ஏர்லைன்ஸில் வந்து மதிக்கூட மாட்டாங்க, உள்ளே போய் உட்காந்தா ஏறினா இறங்கிட்டு போனேன். இன்னைக்கு சாதாரண மனிதன் இன்னைக்கு ஃப்ளைட்டில் போக முடியும். ஸோ இட் brought down the cost, மேக் இட் அஃபோர்டபுள். இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட ஏர்போர்ட் வந்தது காரணம் என்ன? காமன் மேன் கேன் என்ஜாய் ஃப்ளையிங் இன் த ஏர்லைன்ஸ். டெலிஃபோன் எடுத்துக்கோம். பிஎஸ்என்எலுக்கு நான்லாம் 30,000 கட்டி டெலிஃபோன் வாங்கினேன் 90s. இன்னைக்கு 400 ரூபாய்க்கு வந்து 3 மாதம் பேசுகிறேன். இதே கார்ப்பரேட், அந்த கார்ப்பரேட் தான் வந்து இட் மேட் இட் ஈஸி ஃபார் இன்னைக்கு சாதாரண மனுஷன் ஒரு நாளைக்கு வந்து 100 ரூபா சம்பாதிக்கிற ஒரு மொபைல் ஃபோன் வச்சு பேச முடியாத கொண்டு வந்தது privatization. Did your phone become cheaper because of privatization? No. Your phone became cheaper. உங்க phone எப்படி cheap ஆச்சுன்னா, சைனாலையும் வியட்நாம்லையும் தாய்லாந்துலையும் ஒருத்தனுக்கு வந்து பிழைப்பு நடத்த முடியாம ஒரு கேவலமான ஒரு கூலியை கொடுக்குறாங்க. அதனால தான் that you are getting it as a free. That is what you are getting it for some cheap amount. Okay, this is a classic case with iPhone. iPhone வந்து is basically what is some $500, $600, whatever it is. But அதோட சைனாவோட அந்த காம்பனன்ட்ஸ் ஆக்சுவலி when it get integrated in சைனால வந்து the amount that it pays is only about I think $1.75, some very meager amount. Okay, about 50 or more than 50% of the value, that more than 50% of the price that iPhone sells actually goes to the company. Okay, it doesn't go to the labor. So what is actually happening is, in the name of privatization, in the name of this kind of competition business, that you actually kill the labor. ப்ரைவேட்டைஸ் பண்ணால் கேள்வி கேட்கலாம். இவ்வளோ டிடிஎஸ் குவாலிட்டியில் நீ தண்ணி தரணும், நீ தரல. இப்போ கேட்குறோம்ல, இதே இது வந்து நம்ம நெட்ஒர்க் வந்து வரலைன்னா ஏதோ ஒரு போட்டு நம்ம கேள்வி வைக்கிறோம், முடியாத ரிப்பேர் பண்ணுறாங்க. நாளைக்கு ப்ரைவேட்டைஸ் பண்ணால் தரமான தண்ணீர் வரும். அப்படிங்கும்போது இவ்வளோ தூரம் நம்ம போய் பபுள் டாப் வாட்டரில், இப்போ சிங்கப்பூர் எடுத்துக்கோங்க. மோஸ்ட் ஆஃப் டெவலப்ட் எக்கானமியில் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹோட்டலில் ஃபஸ்ட் டைம் போகும்போது ட்ரிங்கிங் வாட்டர்னா யூ கேன் டேப் வாட்டர் இஸ் யூ கேன் ட்ரிங்க். அப்படின்னா சிங்கப்பூரில் பாத்ரூமில் டாய்லெட்டில் வர தண்ணி, அதாவது கையில் வர தண்ணியை குடிக்கலாங்கிறாங்க, கிச்சனில் இருக்கிற தண்ணி குடிக்கலாங்கிறாங்க. எல்லாத்துக்குமே வந்து நீங்க பிரைவேடைஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க அவன்கிட்ட போய் கேட்கலாம். யாரும் அப்படிலாம் போய் கேட்டதும் கிடையாது, அப்படிலாம் ஒன்றும் நடந்ததும் கிடையாது. ஓகே, யூ ஜஸ்ட் கோ அண்ட் ஆஸ்க் தி மெட்ரோ கை. நீங்க மெட்ரோல இருக்கீங்க இல்லையா, யூ ஜஸ்ட் கோ அண்ட் ஆஸ்க் தி மெட்ரோ கை, why is your price is so high? Because this metro is been subsidized by the government. எத்தனை பேருக்கு தெரியும்? Because we pay for that. But then they actually charge arm and leg. இங்க இருக்கக்கூடிய மெட்ரோ they just charge exorbitant amount. Okay, போய் கேளுங்க பாப்போம். Can you ask a question to them? You can't. Because அங்க முகமே கிடையாது. You will be talking to a camera or some security guard. Earliest privatized thing is road. Road. நீங்க வந்து காசு கொடுத்து நீங்க வர்றீங்க. And you are not coming for free. You are willing to pay cash, not that smart card. Okay? அந்த RFID கார்டு இல்லாம if you want to pay cash. You have been discriminated to asked to stand in one single queue. நீங்களும் காசு தான் கொடுக்குறீங்க. அந்த ஸ்மார்ட் டாக் யூஸ் பண்ணி வரவனும் அவனும் பணம் தான் கொடுக்குறான். But they just pay it in entirely different. Only the transaction mechanism is different. But you are actually discriminated. போய் கேளுங்க. கேட்டிங்கன்னா they have a hitman. அங்க வந்து ரவுடி வச்சிருக்காங்க. Okay, they have a rowdies hired coolies to beat you up, and it actually really happened. இப்போ இந்த பிரைவேடைசேஷன் போனா நீங்க கேள்வி கேட்க முடியும். நீங்க if you actually ask a question, நீங்க வந்து அட்லீஸ்ட் ஒரு கவுன்சிலரையோ மற்றவங்களையோ நீங்க போய் நேரடியாக கேட்க முடியும். because they have a problem, they have to come back to you. ஓட்டு வேணா திரும்ப வீட்டுக்கு வந்தாகணும். ஓகே, பட் யூ ஜஸ்ட் கான்ட் டாக் டு a private guy. ஓகே, ஒன்னு இட்ஸ் ஓகே ஃபைன். சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் வந்து பிரைவேட்டா? எது? சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் இல்ல. who is running that? சிங்கப்பூர் கவர்மெண்ட். சிங்கப்பூர் பஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் யார் ரன் பண்றாங்க? அவங்க தான் ரன் பண்றாங்க. பஸ் கவர்மெண்ட் தான் ரன் பண்ணுது இல்ல. பட் how that government is doing that? அதான் நானும் கேக்குறேன். That's actually what I'm actually asking. That's exactly what I'm telling you. So who is running the bus service for the town of London?
It is the government. கரெக்ட். ஏன் இங்க ரன் பண்றது இல்ல? Exactly. So So, the பிரச்சனை problem, அதான். the problem is actually also the, okay, then let's actually ask this No, no, question. இல்ல நான் அததான் சொன்னேன். நீங்க I தண்ணி know, கொடுத்தா see, எனக்கு பிரைவேட் this- தேவையில்லை. There are some very, see, I know there may be far more smart people in Singapore and London. Why are they not demanding privatization of the bus service? இது and why- தேவையில்லையே. Exactly. So Sir, what I'm saying தேவையில்லை. is, no. So the alternate is not some privatization, not some blind privatization. Private is not. See, I agree with you. Come to the private is not a democratic agent. Private வந்து ஜனநாயகத்துல இது இல்லைன்னா இதை நிப்பாட்டுறதுக்கான ஆள் இல்லை. Private can actually play an additional role. Market has a role. Private players has a role. Okay, we are not actually removing the privatization அப்படிங்கிற private role. இப்போ private school மூடணும் அப்படிலாம் யாரும் சொல்லல. Okay, I'm not saying you should actually close Airtel. அப்படிலாம் யாரும் சொல்லல. Okay, what we are talking is actually an out and out privatization. Okay, out and out privatization which actually increase our cost. Okay, number one. In the long run, it actually diminishes services. Okay, diminishes services. Third, it actually increases inaccessibility. That is, people cannot access. This is what actually happened in Tirupurla நடந்தது தான், இன்னைக்கு டோல்கேட்ல நடக்கிறது தான். பிரச்சனை என்ன? அரசாங்கத்துக்கு பிரைவேடைஸ் பண்ணா விவசாயிகளுக்கு வந்து நம்ம வந்து ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி தர்றோம். யார் யாரெல்லாம் வந்து அரசோட அங்கீகாரம் இல்லாத இடத்துல வந்து வீடு கட்டிட்டா அவங்களுக்கெல்லாம் ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி. இது வந்து ஒரு இது எப்படி சொல்றேன்னா, தமிழகம் ஒரு வித்தியாசமானது. தண்ணீரையும் எலக்ட்ரிசிட்டிலையும் கை வச்சோம்னா அது அரசியல் அமைப்பே ஆட்டிடும். இன்னைக்கு நிறைய பேர் வந்து பவர் கன்சியூம் பண்ணிட்டு இருக்காங்க. தே டோன்ட் பே. நேராக வயரை இழுத்து கட்டிட்டு இருக்காங்க. தே டோன்ட் பே. ஏகப்பட்ட பேர் பணம் பே பண்ணுறது இல்லை எலக்ட்ரிசிட்டிக்கு. எல்லாம் என்ஜாய் பண்ணுறாங்க. தண்ணி அதே மாதிரி தான். தண்ணி ஒரு பெரிய பிரச்சனை. ஏன்னா வந்து இன்னைக்கு வந்து டேங்கில் கொண்டு வந்து தண்ணி ஊற்றிட்டு போகிறாங்க. ஓட்டு வங்கி அல்லது மக்கள் மேம்பாடு, மக்கள் நல்வாழ்வுன்னு சொல்லலாம். நாளைக்கு அது நடக்காது. காசு கொடுக்கணும். பட் குட் குவாலிட்டி வாட்டர் தப்பு கிடையாது சார். திருப்பூர்ல நடந்த privatization story. I'll tell you something. L&T plus the defense contractor, this American defense contractor company, they all came together. அவங்க ரெண்டு பேர் வந்து அவங்க ஒரு கன்சார்ட்டியம் மாதிரி ஃபார்ம் பண்ணி they wanted to privatize திருப்பூர் வாட்டர். ஒன்று என்ன பண்ணாங்கன்னா, அந்த கம்பெனி ஃபர்ஸ்ட் ப்ரைவேடைஸ் பண்ண முதல்ல செஞ்ச காரியம் வந்து அந்த தெரு முனையில் இருக்க குழாய்களாக இருக்கல, குடிநீர் குழாய்கள் அவ்வளோத்தையும் உடைச்சு நொறுக்குனாங்க. They just destroyed it. So people just don't have access to it. அதாவது if you just can't pay, நீங்கள் வந்து அந்த poor people, you mean giving water is actually a service. It's not a business. Okay, he's not buying something from me. He is actually taking his right. ஒரு குடிநீர் வேணுங்கிறது குடிமகனோட அத்தியாவசியம். அதை கொடுக்க வேண்டியது அரசோட கடமை. அதை போய் நான் பிரைவேட்டை கொடுப்பேன், அவன் பிரைவேட்டைஸ் என்ன பண்ணுவான்னா அந்த புது குழாய்கள் எல்லாம் திருமணில் இருக்க புது குழாய்கள்லாம் உடச்சு நொறுக்கும் அப்படின்னா then what is this? Nonsense. This is not the thing. The government is supposed to take care of me and I elected the government. The government has to answer to me. So you just can't blindly say okay, privatization is great and things like that. சென்னை கார்பரேஷன் நல்ல தண்ணி கொடுங்க, நான் ஏன் பிரைவேடைஸை பற்றி பேசுகிறேன்? இவங்க தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி கண்டினியூஸாக நல்ல பவர் கொடுங்க, நான் ஏன் பிரைவேடைஸை பற்றி பேசுகிறேன்? எதுக்கு நான் பேசுகிறேன்? நல்ல பஸ்ஸை விடுங்க, ஏன் வாம்னி பஸ் எல்லாம் நான் போகிறேன்? தேவையில்லை இல்லை. சரி, யாரோ ஒருத்தங்க சரியாக பண்ணாதனால என்னையே பனிஷ் பண்ணுறீங்க? நான் நல்ல தண்ணி கேட்குறது தப்பா? It is a state's responsibility. Who is that state? Who is? No, it's not. State is not us. State is actually a separate agent. Correct. State is that we elect. Correct. It's not a blind. இது வந்து ஒரு குருட்டுத்தனமான ப்ராசஸ்லாம் கிடையாது சார். அதாவது we elect people. Okay. What really happened is that elected representatives have been put under enormous pressure. Okay. It's not so easy. Agriculture bill எப்படி பாஸ் பண்ணப்பட்டது நம்ம பார்த்தோம். Okay. We saw that literally that entire democratic process has been bypassed. அதாவது ராஜ்யசபால வந்து எதிர்க்கட்சிகளுக்கு வந்து பலம் இருந்து அவங்க கேள்வி கேட்டு இந்த ஓட்டே நடக்கல, வாக்கெடுப்பே நடக்கல. நான் இந்த இடத்துல வந்து so who is the representative? நாம தானே அனுப்பணும். How are you not asking questions? Question was asked. Trichesi asked a question. T.K. Silangan asked a question. Derek O'Brien asked a question. எல்லாருமே தான் கேள்வி கேட்டாங்க அந்த இடத்துல. But then nothing really happened because the interest of the corporate is so overriding that we have been numbed. That's what I'm actually telling you again. Ambanico, Adaniko, நீங்க work பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா then you cannot actually engage with me in a conversation. நீங்க privatize பண்ணும்போது when you actually sell a stake, if I actually ask a question, you will not actually engage with in a dialogue with me. You will rather send a police, you will send a military, you will send all kinds of things. Our food security level actually fallen close to the level actually we are in the pre-British level. Per capita food consumption, அதாவது ஒரு தனி மனிதன் உணவு உட்கொள்கிற அளவின் இது வந்து it actually fallen to the British level. நம்ம வந்து சுதந்திரம் வாங்கினப்போ எந்த அளவு இருந்துச்சோ அந்த அளவுக்கு கிட்டத்தட்ட அந்த அளவு நெருங்கிட்டோம். So after this post-corona situation, there are many colleges, especially government colleges, the students are not coming. Okay, we know that students are not coming, but where are they going? எல்லாம் வேலைக்கு போயிட்டான். காலேஜ் படிக்கிற பசங்க ஃபுல்லாக வேலைக்கு போயிட்டான். They are not coming to online class because they have nothing to, அவங்களால the livelihood is actually under enormous stress. And பொம்பளை பிள்ளையா இருந்தால் கட்டி கொடுத்துட்றாங்க. Middle class has been flourishing.
Okay, but bottom has been starving. நம்ம கிட்டத்தட்ட வந்து நம்மளுடைய பட்ஜெட்டில் பாதி வந்து சேலரி மற்ற அரசு சார்ந்த செலவு போகுது, செலவினங்களை கட் பண்ணணும். லாஸ் மேக்கிங் இதை வந்து ப்ராஃபிட்டபுளாக கொண்டு வரணும். அடுத்தது முக்கியமாக வந்து நம்ம 4,56,000 கோடி வட்டிக்கு வந்து கிட்டத்தட்ட அநேகமாக 10% மேலே இருக்கும். 3 வருஷத்துக்கு முன்னாடி 13% இருந்துச்சு, இப்போ கம்மியாக இருக்கும். அப்போ குறைந்த விலைக்கு இந்த வட்டி எப்படி கொண்டு வர்றது? ஸோ பப்ளிக்ல இருந்து பாண்ட் இஷ்யூ பண்ணலாமா, 7% இன்ட்ரெஸ்ட் குறைக்கலாமா? அப்போ வட்டியை குறைக்கலாம். 55,000 கோடிக்கு பதிலாக 30,000 கோடி வட்டி கட்டினா 25,000 கோடி ரூபாய் அதிக பணம் கிடைக்கும். அந்த பணத்தை நலத்திட்டத்துக்கு உபயோகப்படுத்தலாம். தமிழகத்தில் இருந்து செலவு பண்ணுற பணம் எவ்வளோ தமிழகத்தில் இருக்கிற மக்களுக்கே திரும்பி போகணும். அப்போ புது சிந்தாந்தம் வரணும். கார்பரேட்னா வந்து ஹிமாலய பிரதேசத்தில் இருக்கிற ஒரு சோப்பு கம்பெனிக்காக நம்ம எல்லாம் விற்றோம்னா அந்த பணம் பூரா ஹிமாலய பிரதேசத்துக்கு போகுது. அப்போ எப்படி தமிழகத்தில் செய்யப்படுகின்ற செலவுகள் வந்து தமிழகத்திலே வந்து அக்குமுலேட் பண்ணால் தனிமனித வருமானம் உயரும், நம்மளும் வந்து அரசோட வருமானம் உயரும். தட் இஸ் a better way. இதை எப்படி வந்து சரி செய்கிறது அப்படின்னா, இது வந்து உண்மையிலேயே நீண்ட காலம் இருக்கக்கூடிய விஷயம். இது வந்து உடனேலாம் சரி பண்ண முடியாது. பட் there are a couple of, அதாவது சில விஷயங்கள் வந்து அரசாங்கம் செய்ய முடியும். That you have to remove alienation. Okay, remove alienation, then the government has to connect with the people. அரசாங்கம் மக்களோட ஒரு கனெக்டை வந்து உருவாக்கணும். How do you make a connect? So there is one way. Okay, one way to make a connect is by actually making their everyday economic function more meaningful. ஒவ்வொருத்தரோட அன்றாட பொருளாதார செயல்பாடு வந்து அர்த்தமுள்ளதாக மாற்றுறது, அதில் உள்ள சின்ன சின்ன தடைகளை வந்து ரிமூவ் பண்ணுறது. ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஐ கிவ் யூ ஒரு சின்ன உதாரணம் தரேன். கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட். ஓகே, கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து டெய்லி வந்து போயிட்டுருக்காங்க. எஸ்பெஷலி இஃப் யூ லுக் அட் இட் இன் த நைட். அந்த இதில் வந்து படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க. ஓகே, ஸோ ஹைலி டிஸ்கம்ஃபர்டிங் பொசிஷன். ஒரு பெண்களோ குழந்தைகளோ இருந்தால் ரொம்ப ஹைலி டிஸ்கம்ஃபர்டிங் பொசிஷன். இந்த மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா இட் பி ஹைலி டிஸ்கம்ஃபர்டிங் திங். அண்ட் ஏன் அங்கே வர்றாங்க? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஏன் அங்கே வர்றாங்க? பிகாஸ் தி ஜஸ்ட் வாண்ட் டு பெர்ஃபார்ம் பெட்டர் ஆன் தர் எக்கனாமிக் ஸ்கேல். தங்களோட பொருளாதார வாழ்க்கையில் அவங்க முன்னேற விரும்புகிறாங்க. தட்ஸ் அ மேஜர் ஃபங்க்ஷன். அதுக்கப்புறம் கல்யாணம், காது குத்தாயெல்லாம் வருவாங்க. தட்ஸ் அ டிஃபரெண்ட் திங். பட் மெட்ராஸ் இஸ் ஆக்சுவலி பிஸ்னஸ் சிட்டி. சென்னை வந்து ஒரு தொழில் நகரம். அது அடிப்படையாக தான். அது வந்து ஒரு வேறு அரச வேலைகளுக்காகவோ இல்லை தங்களுடைய வேலைகளுக்காகவோ தொழில் சார்ந்த விஷயங்களுக்காக தான் அங்கே வர்றாங்க. அங்கே வந்து ஒரு கொசுக்கடியில் படுத்துட்டு ஒரு ப்ராப்பரான ஒரு பெட்டு கிடையாது, ஒரு கிளாத்திங் கிடையாது, ஒரு குளிக்கிறதுக்கான எந்த ஒரு ஃபெசிலிட்டியுமே இல்லாமல் அடுத்த நாள் வேலையை தேடி போகிறாங்க. Okay, obviously it affects their flow of economic function. So one of the simplest thing the government can do is just build a place where actually people can sleep. மக்கள் தூங்குறதுக்கு ஒரு இடத்தை கட்டி கொடுங்க. Okay, they can actually do their function much better. And you actually அரசாங்கம் அந்த இடத்துல என்ன அரசாங்கம் அவங்களோட வாழ்க்கையில் என்ன பண்ணுது, ஒரு இன்ச்சை வந்து நகர்த்தி கொடுக்குது. ஓகே, அவங்களுக்கு அந்த வாழ்க்கை வந்து கொஞ்சம் சிறப்பாகுது. Or I'll give you another example. This is Tenambeta market. Okay, it's one of the beautiful market. Okay, so the thing about market is, so இந்த மார்க்கெட்டோட ஃபங்க்ஷன் என்ன, அந்த மார்க்கெட் இயங்கும் விதங்களில் உள்ள தடைகள் என்ன? ஓகே, இஸ் இட் ஆக்சுவலி பெடஸ்ட்ரியன் ஃப்ரெண்ட்லி? அதாவது நடந்து போய் நம்ம வந்து ரிலாக்ஸாக அங்கே வாங்க முடியுமா? ஹவு டு யூ மேக் தேர் லைஃப் பெட்டர்? ஒரு மழை காலத்தில் ஒரு கீரை வைக்கிற அம்மாவோட லைஃப் எப்படி மாற்ற முடியும்? சிம்பிள் மைக்ரோ இன்டர்வென்ஷன் கேன் ஆக்சுவலி மேக் தேர் லைஃப் ஃபார் மோர் மீனிங்ஃபுல். தேங்க்யூ ஸோ மச் சார். எங்களுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு. ரொம்ப நன்றி. தேங்க்யூ.